பாஜக அனைத்து மதங்களையும் சமமாகவே பார்க்கிறது என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். குறிப்பாக மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த ஒரு நாள்ல இஸ்லாமிய சொந்தங்களை ஆதரித்து பேசிவிட்டால் நாம் இஸ்லாமியர்களோடு இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக தமிழகத்திலே பல கட்சிகள் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு தெரியும், இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை சகோதர சகோதரியாக இருந்தாலும் கூட அவருடைய நெஞ்சிலே கையை வைத்து நம்முடைய ஆட்சியை மதிப்பீடு செய்தால் 10 ஆண்டுல நம்முடைய ஆட்சியை மதிப்பீடு செஞ்சாங்கன்னா எல்லோருக்கும் தெரியும், ஒரு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு ஆட்சி உறுதுணையாக இருந்து எல்லா நலத்திட்டங்களும் கூட அவருடைய வீடுக்கு தேடி வந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய ஆட்சி இந்த 10 ஆண்டு காலத்தில் மட்டும்தான். புள்ளி விவரத்தை என்னால் சொல்ல முடியும். மைனாரிட்டி கான்சென்ட்ரேட்டட் கிளஸ்டர் நிகழ்ச்சியிலிருந்து ஆரம்பித்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அதிகப்படுத்திருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பில் இருந்து குறிப்பாக ஹஜ் புனித யாத்திரைக்கு நாம் அதிகப்படுத்திருக்கக்கூடிய கோட்டா சிஸ்டத்திலிருந்து பேசிக்கிட்டே போலாங்க. அதற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் இன்று மோடி அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய மூத்த தலைவராக இருக்கட்டும், நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்பீஸ்மென்ட் ஃபார் நன் என்கின்ற கொள்கையை வைத்திருக்கின்றோம். அதாவது எந்த ஒரு கட்சி எந்த ஒரு மதத்தையும் கூட அப்பீஸ் செய்துதான் இந்திய அரசியலே ஒரு கட்சி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி இன்று முறியடித்திருக்கிறது. இது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.